போய் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வா, அப்பத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வான்னு சொன்ன பிறகு அவள் யோசித்திருப்பாள். அப்படி தான், ஏன்னா அந்த எண்ணத்தோடு தான் சொல்கிற மாதிரி தெரியுது இதில் பார்த்தா. இதை சாப்பிட்டுட்டு செத்து போகிறதுக்கு தான் ஏன் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னோடனே எலியா சொல்கிறாரு, பயப்படாதே. அல்லேலூயா. எலியாவின் வார்த்தை வருகிறது, அது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 17 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பராமரிக்கிறதுக்கு யாரை கட்டளையிட்டேன்னா விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நடந்தது படம் அப்படி தெரியல. கர்த்தர் ஏன் அங்கே அனுப்புறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த விதவையை பராமரிக்கத்தான் எலியாவை அனுப்புறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் வாட்சி பாருங்க, அந்த ஒரு அப்பம் எலியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த விதவை பெண் அந்த எலியாவுக்கு எதையாவது கொடுத்தா வச்சான்னு இருக்குதா பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் எலியா மூலமாக இவர்கள் வாழ்நாளெல்லாம் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், ஏன் கர்த்தர் அந்த பெண்ணு மேலே அப்படி ஒரு கரிசனை வச்சான்னு கேட்டிங்கன்னா, அவளுடைய கீழ்ப்படிதலுங்க. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்றதுக்கு யாராவது அந்த சமயத்தில் ஒருத்தர் சாப்பாடு கேட்டால் கொடுப்பாங்களே, இதுதான் கடைசி சாப்பாடு, இதை சாப்பிட்டுட்டு சாக போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது நீ எனக்கு அதில் முதல்ல ஒரு அடைய பண்ணி கொண்டு வா சொன்னால் யாருக்கு போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அதான் சொல்லுவாங்க. ஆனால் இவள் எலியாவின் சொற்படி செய்தாளாம். பைபிள் சொல்லுகிறது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவள் போய் எலியாவின் 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், கீழ்ப்படிந்தால் பெற்றுக்கொண்டாள். ஆமென்.